ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீக்கெண்டை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ கிட்ஸுக்காக ஓடிட்டுருக்க படம் ஸ்பைடர்மேன். அதுக்கு தான் பசங்களை சாட்டர்டே அழைச்சிட்டு போயிருந்தோம். டிக்கெட்டே கிடைக்கல, ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே போகும்போதே கண்ணாடிலாம் கொடுத்துருந்தாங்க 3D எஃபெக்ட்டுக்காக. அந்த கண்ணாடி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது பார்க்க. ஃபஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ்லாம் அவங்கள பற்றி பேசினாங்க. ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் புரிஞ்சிச்சு, தெளிவாக தமிழில் இருந்ததுனால கொஞ்சம் புரிஞ்சுது. படம் ஓகே தான், பசங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ஜே2 தேட்டர், திருவாரூரில் ஜே2 தேட்டரில் போயிட்டு இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது கமலாலயம் குளம், பெரிய கோயில், திருவாரூர் பெரிய கோயில் கைத்தாப்பில் இருக்கிற குளம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஈவினிங் டைமில் ஸ்டால் போட்டுட்ருக்காங்க போல இருக்குது. நாங்கள் அன்றைக்கி தான் பார்த்தோம். அதில் ஒரு பவுலில் பேப்பர்ஸ் போட்டு நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நம்பர் எடுக்கிறோம்னா, ஒரு பேப்பர் எடுக்கிறோன்னா 100 ருப்பீஸு. அதில் வர நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அதுக்குள்ளே சர்ப்ரைஸாக கீழே வச்சுருக்காங்க. இல்லை தன்வன் பெரிய பையனுக்கு விழுந்தது 19 நம்பர் 19. அதை தேடி எடுத்தாச்சு. அது ரொம்ப ஆர்வமாக பிரிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நாமளும். அதுக்கு முன்னாடி இந்த சன்ஃப்ளவர் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள், பின்னாடி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பொக்கே, அப்புறம் ஃப்ளவர் வாசர் நிறையா பின்னாடி கலர் கலராக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து அவங்க கையாலே செஞ்சுருக்காங்க. ஒன்று 150, 250, 350 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நல்லா இருந்துச்சு. அவங்க கையாலே செஞ்சு அது கம்மெல்லாம் வச்சு ஒட்டியிருக்காங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக இதை நோட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டால் பார்த்ததில்ல. நான் ஆக்சுவலாக அந்த ஃப்ளவர் வாஸ் பார்த்துட்டு தான் போனேன். அங்கே இது மாதிரி லாட் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சுண்டல், இந்த மாதிரி கொழுக்கட்டை, அதெல்லாம் ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. இன்னும் நான் 2-3 ஸ்டால்ஸ்லாம் பக்கத்தில் இருந்துச்சு. அவனுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு ஸ்பின்னர். அடுத்தது அதிலே ஒரு கீ செயின் இருந்துச்சு, நாய்க்குட்டி பொம்மை, குட்டியோண்டு நாய் பொம்மை, கீ செயினு. அப்புறம் ஒரு சின்ன கார், ஸ்ப்ரிங்கு. இதெல்லாம் ஈவினிங் வரைக்குமே தாங்கலை, நல்லா சிக்கு விழுந்து வீணாக போயிடுச்சு அதுக்குள்ளே அவங்க விளாட்றன்ட்டு. எத்தனை பொம்மை இது மாதிரி வீடு நிறைய எவ்வளவோ வாங்கியாச்சு. ஆனாலும் பிள்ளைங்களுக்கு இதை பார்த்தா ஒரு கிரேஸ், இது மாதிரி வாங்கணும். ரிஷிக்கு நம்பர் 34, 2வது பையனுக்கு. அவனுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். அவனுக்கு வந்து பெரியவனுக்கு 3 கிஃப்ட் இருந்தது, சின்னவனுக்கு 2 தான். ஒரு கோழி குஞ்சு நம்ம கீ கொடுத்தோம்னா தத்தி தத்தி போகிறது, இன்னொன்று ஒரு ரெட் கலர் காரு, அது மெட்டல் பாடி தான், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ஆசை அடங்கலை. அடுத்து வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு இன்னும் ஆளுக்கு ஒவ்வொரு லாட் எடுக்கிறேன்ட்டு ஆளுக்கு ஒவ்வொரு நம்பர் எடுத்தாச்சு. சின்னவனுக்கு எடுத்த நம்பர் வந்து 2. அதில் என்ன இருந்துச்சுன்னா அதில் அவனுக்கு இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பெரியவன் வந்து திரும்பி திரும்பி நம்பர் போட்டதில் அது அவங்க ஜஸ்ட்டு பேப்பரில் வெளியில் தொட்டு பார்த்துட்டே சொல்லிட்டாங்க, இதில் ஸ்பின்னர் தான் இருக்குது, வேறு எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதனால் அவன் இன்னும் நம்பர் சர்ச் பண்ணிகிட்ருக்கான், எடுக்கலை. சின்ன பையனுக்கு நம்பர் 2 விழுந்தது. பெரியவன் இன்னும் தேடி எடுத்துகிட்ருக்கான். நிறைய அவங்க கவர்க்குள்ளே போட்டு போட்டு கிஃப்ட்டு பேக் பண்ணி அதுக்கு நம்பர் செட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இது 100 ருப்பீஸ்க்கு ஒர்த்தானா ஓகேன்னு தான் சொல்லலாம். ஒர்த்துங்கிறத விட அவங்க அதை பேக் பண்ணி அது ஒரு சர்ப்ரைஸாக பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். நம்ம தனியாக வெளியில் வாங்கினா கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது பசங்களுக்கு பிடிச்சதேங்கிறதுக்காக வாங்கினோம், வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது. சின்னவனுக்கு ஒரு கீ செயினில் குட்டியோண்டு ஒரு ஏரோப்ளேனு, அப்புறம் ஒரு கீ செயின், இன்னொரு கீ செயின், அதில் வந்து டால் ஒன்று, பிங்க் கலர் டாலு. அப்புறம் 3வதாக ஒரு ரேஸ் கார். இது வந்து சின்ன பையனுக்கு கிடச்சது, நம்பர் 2ல் இருந்தது. தன்வந்த் வந்து திரும்பி திரும்பி போட்டு எடுத்தோம். அதில் ஒரே ஸ்பின்னராக இருந்ததுனால அவங்க அப்பா தான் எடுத்தாங்களாட்டும். அது 24 நம்பர்.
அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரிச்சிட்ருக்கான் என்ன இருக்குன்னு. ரொம்ப ஆர்வமாக வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரிக்குதுங்க பசங்க. ஆனால் அதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க. அவனுக்கும் ஒரு கோழி குஞ்சு, ஒரு வெள்ளை கலர் காரு. அதுதான் இவனோட பேக்கெட்டில் இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பபிள் ஒன்று கிஃப்டாக கொடுத்தாங்க. மொத்தமாக 10 பொருட்கள் வாங்கியாச்சு குட்டி குட்டியாக. இது எல்லாமே அவங்க கையாலே செஞ்சுருக்காங்க. எல்லாம் 100 ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. மற்றதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. கையால் செஞ்சதெல்லாமே 100, 150, 250, 350 அப்படி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வீட்டில் வச்சுக்கலாம் வாங்கினா. பசங்க வேடிக்கை பார்த்துட்டே நின்னாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டாலு. அதில் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் லேடிஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு உள்ளது. செயின், இயர்ரிங், வளையல், கிளிப்பு, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்றும் வாங்கலை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். அடுத்து நான் சொல்கிறது கொடைக்கானலில் வாங்கின பொருட்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து நெய் மிளகான்னு சொல்லிட்டு அங்கே விற்றுட்ருந்தாங்க. இதை கட் பண்ணாலே நல்ல நெய் வாசனை வரும். இதெல்லாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் போய் பாருங்கள். நாங்கள் அங்கே பார்க்குக்கு போனப்போ எடுத்த வீடியோ இது. பிரையாண்ட் பார்க்கு 1 டே தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் கொடைக்கானலில். நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணலை. 1 டேயில் நாங்கள் பிரையாண்ட் பார்க்கும் மியூசியம் போனோம். இது ரெண்டுமே தனித்தனி வீடியோஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்போ சேனலில் போய் பாருங்கள். நல்ல கிளைமேட், இப்போ கரெக்டான கிளைமேட்டாக இருந்துச்சு, மழையெல்லாம் இல்லை. இது மியூசியமில் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் காமிக்கிறேன் நான். பாம்பு, ஒவ்வொரு அனிமல்ஸோட ஸ்கெலட்டன்லாம் வச்சுருந்தாங்க. திருப்பி இந்த மிளகா கதை தான். மிளகா கட் பண்ணால் இது மாதிரி தான் இருந்துச்சு, ஆர்டினரி கொடை மிளகா மாதிரி. ஆனால் நல்ல நெய் வாடை. சாம்பார் பொங்கலுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஆனால் இது ஒரு கத்திரிக்காய் மாதிரி இருக்குது, ஆனால் இது தக்காளி. நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நினச்சிங்க பார்த்தோன்னாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் செங்காயை தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா பழுத்திருந்தால் நம்ம தக்காளி கலர் தான் இருக்குது. கட் பண்ணோம்னா இதுக்குள்ளே உள்ள சீட்ஸ்லாம் நல்ல ஒரு சிகப்பு கலர், மாதுளை பழத்தில் இருக்கிற சீட் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி கலரும் இந்த கத்தியிலே ஒட்டிக்குது. இந்த கலருமே அதே கலர் ஒட்டிக்குது. நல்ல புளிப்பு, சரியான புளிப்பு. 4 தக்காளி போடுற இடத்துல 1 தக்காளி போட்டாலே போதும். ஒரு சில ஸ்டோன்லாம் கல்லாட்டம் இருந்துச்சு. இது வந்து காந்தாரி மிளகான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. அந்த சாக்லேட் கடை நிறைய இருக்குது கீழே இறங்கும்போது கொடைக்கானலில். அதில் இந்த மிளகா வச்சுருந்தாங்க, குட்டி குட்டியாக மிளகா. இது வந்து 120 ருப்பீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம். 115 நினைக்கிறேன், 115, 120, 115 ரூபாய்க்கு. ரொம்ப பொடி மிளகா, ஆனால் காரம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் வாங்கினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.